Hello guys, welcome back to our channel. Hope you are good and safe. So இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா 5 easy and quick hairstyles பத்தி தான் பார்க்க போறோம். So வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அக்கா நான் சொல்றேன். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க Subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க bell ஐகானை click பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். So இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எந்த ஹேர்ஸ்டைல் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம ஹேரை வந்து நம்ம டீடாங்கிள் பண்ணிரணும். So ஹேர்ல இருக்கிற எல்லா சிக்கையுமே நம்ம எடுத்ததுக்கு அப்புறமா தான் வந்து நம்ம எந்த ஹேர்ஸ்டைல் பண்ணாலுமே நமக்கு அது பெர்ஃபெக்ட்டா செட் ஆகும். And இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் ஹேர்ஸ்டைல் பார்க்கலாம். So ஃபர்ஸ்ட் வந்து ஹேர் வந்து டீடாங்கிள் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து சைட் பார்ட்டிஷன் எடுத்துக்கணும். So side partition பாத்தீங்கன்னா உங்களோட ஐப்ரோல சென்டர்ல இருந்து எடுக்கணும். எடுத்துட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப இங்க அதிகமா போகாம இது வந்து இதுல இருந்து பாதியில நீங்க எடுத்து விட்டுறணும். சோ எடுத்துட்டீங்கன்னா இப்போ நம்ம வந்து லெஃப்ட்ல மட்டும் தான் கோம் பண்ணி ஹேரை வந்து ஹேர் ஸ்டைல் பண்ண போறோம். சோ நம்ம லெஃப்ட்ட வந்து நல்லா கோம் பண்ணி சிக்கு இல்லாம நம்ம வந்து வெச்சுக்கணும். சோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணணும் அப்படினா கொஞ்சோண்டு பார்ட்டிஷன் எடுத்துக்கோங்க இதுல. சோ இந்த பார்ட்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெயில் கோம்ப்ல பண்ணா உங்களுக்கு ஈஸியா வரும். சோ நான் வந்து இந்த கோம்ப்ல பண்றேன். பண்ணிட்டு இத நீங்க வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்விஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வச்சிட்டு ட்விஸ்ட் பண்ணிட்டு இத வந்து ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. சோ நெக்ஸ்டும் அதே மாதிரி கீழ எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா கோம் பண்ணிக்கோங்க. சோ அதே மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. சோ இப்போ நம்ம ட்விஸ்ட் பண்றப்ப போட்டு டைட்டா பண்ணாம லைட்டா கோம் பண்ணிட்டு ரொம்ப லூசா ட்விஸ்ட் பண்ணுங்க. லூசா ட்விஸ்ட் பண்ணாதான் நமக்கு கொஞ்சம் அந்த பஃப்னு இருக்கும். சோ செகண்டுக்கும் நான் ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிடுறேன். சோ இதுதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல். சோ இது பாத்தீங்கன்னா இந்த பார்ட்டிஷன் நம்ம எத்தனை வேணா நம்ம எடுத்துக்கலாம். பட் 3 அப்படின்றது கொஞ்சம் நல்லா இருக்கும். அண்ட் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அப்படியே விட்டுறணும். நல்லா அழகா கோம் பண்ணிட்டு நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இது பார்க்க ரொம்ப சிம்பிளான ஒரு ஈஸி அண்ட் சிம்பிளான ஒரு ஹேர் ஸ்டைல் இது. ஏய் போட்டோ எடுக்கணும். I think it all came back when I was looking back at you. Oh how I've missed those sights. You must have missed mine too. Did you breathe me in? If you would only know that you're in my air for every second, everywhere I go. So why are we hiding in these crowded places? 'Cause when our eyes meet, we drop our poker faces. Yeah, we keep. So second hairstyle வந்து பார்க்கலாம். செகண்ட் ஹேர் ஸ்டைல் நம்ம இப்போ பஃப் வைக்க போறோம். ஸோ ஃப்ரண்ட் பஃப் வைக்கிறதுக்கு நம்ம வந்து சைட்ல இருந்து பார்ட்டிஷன் எடுக்கணும். எடுத்துட்டு இந்த ஐப்ரோட எண்ட்ல இருந்து நம்ம எடுக்கணும். ஸோ ரெண்டு சைடுமே அதே ப்ரொசீஜர் தான். ஸோ மெயின் வந்து இதை வந்து நம்ம அழகா டீடாங்கிள் பண்ணா மட்டும்தான் நமக்கு பெர்ஃபெக்ட்டா வரும். பண்ணதுக்கு அப்புறமா சோ மேல வந்து கொஞ்சம் கோம் பண்ணிட்டு லைட்டா பேக் கோம் பண்ணிக்கோங்க. அப்பதான் கொஞ்சம் பஃப்னு தெரியும். சோ இத வந்து ட்விஸ்ட் பண்ணிட்டு நல்லா ட்விஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் லூஸா ட்விஸ்ட் பண்ணுங்க. ட்விஸ்ட் பண்ணிட்டு
கொஞ்சம் இதை ஃப்ரண்ட்டில் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பஃப்னு வந்துடும். அண்ட் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் செக்யூர் பண்ணிக்கலாம் ஒரு வச்சு. ஸோ செகண்ட் ஹேர் ஸ்டைல் வந்து இவ்வளோ தான். ஜஸ்ட் நம்ம ஒரு பஃப் மட்டும் தான் வச்சுருக்கோம். ஸோ இந்த பஃப் ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அழகாக வந்து பேக் கோம் பண்ணிட்டு நம்ம பண்ணணும். அப்போ தான் நமக்கு இந்த பஃபினஸ் அழகாக நமக்கு வரும். When I was looking back at you, oh how I've missed those sights. You must have missed mine too. Did you breathe me in? If you would only know. ஸோ இப்போ தேர்ட் ஹேர் ஸ்டைல் பார்க்க போகிறோம். தேர்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக வந்து நம்ம ஒரு சைடு ஃபுல்லாக ட்விஸ்ட் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு இந்த சிம்பிள் ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஹேரை ஃபுல்லாக வந்து நம்ம சிக் எடுத்துட்டு சைட் பார்ட்டிஷன் கொஞ்சோண்டு எடுத்துக்கணும். இது வந்து நம்ம இதுலேருந்து இது ஃபுல்லாக எடுக்காமல் கொஞ்சோண்டு எடுத்துக்கணும். ஸோ நம்ம இப்படியும் எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஜிக்ஸாக்காக எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறமா ஸோ இப்படி வந்து நம்ம ஜிக்ஸாக்காக பார்ட்டிஷன் எடுத்ததுக்கப்புறமா ஒரு சின்ன பார்ட்டிஷன் கட் பண்ண. ஸோ இப்போ இப்படி வந்து நம்ம ஜிக்ஸாகாக எடுத்துட்டோம். எடுத்ததுக்கு அப்புறமா வந்து இதுல இருந்து ஒரு சின்னதாக ஒரு பார்ட்டிஷன் எடுக்க போறோம். ஸோ இப்படி எடுக்கிறதுக்கு அண்ட் நான் சொன்ன மாதிரி நம்ம ஃபுல்லாக எடுக்காம நம்ம ஒரு ரெண்டு கோட் மட்டும் இப்படி எடுத்தோம் அப்படின்னா அது நமக்கு கரெக்டாக இருக்கும் கையில் எடுக்கிறதுக்கு. ஸோ இதை எடுத்துட்டு இது வந்து ரெண்டாக இது பண்ணிட்டு ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேக்ல இருக்கிறத ஃப்ரண்ட்டை வந்து பேக்ல போட்டுருங்க. ஸோ நம்ம இதை அழகாக ட்விஸ்ட் பண்ணணும். ஒரு 2 ட்விஸ்ட் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறமா அடுத்து இங்கிருந்து இன்னொரு பார்ட்டிஷன் எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் நம்ம அழகாக கோம் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த ஹேரையும் பின்னாடி போட்டு ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஹேர் பார்ட்டிஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எடுக்கிற எல்லாத்தையுமே அதுக்கு பின்னாடி போட்டு ட்விஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நல்லா ட்விஸ்ட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் லைட்டா லூஸா ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டதுக்கு அப்புறமா தேர்டா ஒரு பார்ட்டிஷன் எடுக்கிறோம். எடுத்து அதையும் பேக்ல போட்டு அழகா ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்விஸ்டிங் தான் நம்ம இதில் ரொம்ப முக்கியம். ட்விஸ்ட் அழகாக பண்ணால் மட்டும்தான் நம்ம ஹேர் ஸ்டைல் அழகாக பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் இன்னொரு பார்ட்டிஷன். ஸோ இந்த பார்ட்டிஷன் நம்ம எத்தனை வேணாலும் நமக்கு எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து 2லயே ஸ்டாப் பண்ணிடலாம், இல்லை ஒரு 3-4 எடுத்து கூட ஸ்டாப் பண்ணலாம். இது ஃபுல்லாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அது உங்களோட விஷ் தான். அண்ட் அதுக்கடுத்து ஒரு பார்ட்டிஷன் எடுத்து, ஸோ பார்ட்டிஷன் நம்ம எடுக்கிறப்போ கொஞ்சம் அழகாக கோன் பண்ணிக்கோங்க. அப்புறம் இல்லைன்னா ஒரு மாதிரி ஜிக்ஸாக்காக ஒரு மாதிரி இருக்கும். அடுத்து அந்த பார்ட்டிஷன் எடுத்தோம்ல அதை நம்ம இப்போ வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நான் வந்து இவ்வளோதான், கரெக்டாக வந்து ஒரு 4 தான் எடுத்திருக்கேன். நம்ம எத்தனை வேணாலும் நமக்கு எடுத்துக்கலாம். இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் இப்படி வந்து புல் பண்ணி விட்டீங்கன்னா அழகாக இருக்கும், அந்த பஃப்னு இருக்கும். ஸோ இந்த பின்னாடி இருக்கிறத வந்து நீங்கள் அழகாக வந்து ஒரு கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஹேர் ஸ்டைல். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக குவிக்காக நம்ம சீக்கிரம் பண்ணிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே சைடு கூட ட்விஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி செக்யூர் பண்ணி விட்டுறலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த 2 சைடுமே வந்து நான் சொன்ன மாதிரி இதே மாதிரி இந்த சைடு நம்ம பண்ணா கூட அதுவும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஹேர் ஸ்டைலாக இருக்கும். ஸோ நான் இன்னைக்கு பண்ணிக்கிறது ஒரு சைடில் மட்டும் தான் ட்விஸ்ட் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் 2 சைடும் பண்ணி கூட பார்த்துக்கலாம். When I was looking back at you,
Oh, how I've missed those sights. You must have missed mine too. Did you breathe me in? If you would only know that you're in my air. For every second, everywhere I go. So why are we hiding in these crowded places? 'Cause when our eyes meet. So fourth hairstyle பார்க்கலாம். fourth hairstyleக்கு நான் வந்து இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நீங்க வந்து பஃப் வச்சுட்டு கூட நீங்க பின்னிக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு பின்னல் தான் பண்ண போறேன். ஸோ பின்னலுக்கு வந்து நம்ம ஃப்ரண்ட்ல பஃப்பும் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ட்விஸ்ட் பண்ண ஹேர்லேயே கூட நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு சைடு ஃபுல்லா ட்விஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம ஹேர் வந்து பின்னிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ட்விஸ்ட் பண்ணாம உங்களுக்கு பஃப் வச்சு காட்டுறேன். பஃப் நான் வந்து அப்ப எடுத்த மாதிரி சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ நம்ம பஃப் எடுக்கிறப்போ வந்து இந்த பார்ட்டிஷன் வந்து நமக்கு அழகா ஈவனா இருக்கணும். ஒரு மாதிரி இப்படி எடுக்கிறோம் அப்படின்றப்போ ஈவனா வரணும். இந்த மாதிரி மேலே கீழே இருந்துச்சுன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அழகா ஈவனா எடுத்துட்டு பேக் கோம் வந்து நம்ம பண்ணிக்கணும். பேக் கோம் பண்ணால் கொஞ்சம் பஃப்னு இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப தின் ஹேராக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம அழகாக கோம் பண்ணிட்டு சொன்ன மாதிரி ஃப்ரண்ட்டில் லைட்டாக இங்கே இப்படி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ட்விஸ்ட் பண்ணணும். கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இப்படி இது பண்ணிவிடுங்க. ஸோ இதுதான் வந்து இப்படி ட்விஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து அழகாக செக்யூர் பண்ணிடலாம். ஸோ செக்யூர் பண்ணதுக்கப்புறமா கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் பஃப்னு வேணும் அப்படின்னா லைட்டாக இதில் பின்னாடி வந்து கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிட்டு ஃப்ரண்ட்டில் லைட்டாக எடுத்து விட்டிங்கன்னா கொஞ்சம் மேலே தெரியும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பின்ன போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் சைடில் கூட பார்ட்டிஷன் எடுத்து இப்படி வச்சுட்டு கூட நீங்கள் அழகாக பின்னிட்டே போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து இப்படி இப்படி பிடிச்சிட்டு அழகாக இப்படி சீவிட்டு ஃபுல்லாக டீடாங்கிள் பண்ணிடுங்க. சிக்கு இல்லாமல் எல்லாத்தையும் ஹேரை ஃபுல்லாக சிக்கு எடுத்துருங்க. எடுத்துட்டு சிக்கு எடுத்துட்டிங்கன்னா பின்னிடலாம் நம்ம. ஸோ இப்போ என்னோட அந்த ஹேர் ஃபுல்லாக சிக்கு எடுத்துட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை பொறுத்த வரைக்கும் அதாவது இப்போ நான் வந்து நார்மலாக பின்னாமல் 8 கால் சட்டை பின்ன போகிறேன். ஸோ இது எப்படி பின்னும் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பின்னுறப்போ கொஞ்சம் வந்து இங்கே வந்து கொஞ்சம் லூஸாக பின்னா இன்னும் நல்லாயிருக்கும். ரொம்ப லூஸ் விடாமல் ரொம்ப டைட்டாகவும் பண்ணாமல் கொஞ்சம் லூஸாக. ஸோ நீங்கள் இதுக்கு எப்பயும் போல் 3 எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 3 எடுத்துட்டிங்கன்னா ஸோ ரைட் சைடில் இருக்கிறத இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ உங்களுக்கு திரும்ப இந்த ரைட் சைடில் வந்துடும் நடுவில் இருந்து. ஸோ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறத ஃபஸ்ட்டு இப்படி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ இது நீங்கள் டைட் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக பின்னுற மாதிரி டைட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ உங்ககிட்ட 3 இருக்கும் உங்கள் கையில். ஸோ ரைட் சைடு இருக்கிற இந்த பார்ட்டிஷனில் இருக்கிற ஹேரில் கொஞ்சம் அதை கொஞ்சம் பாதியாக எடுத்துட்டு அது வந்து லெஃப்ட் ஹேர் லெஃப்ட் சைடில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கொஞ்சம் இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த நீங்கள் எவ்வளோ பின்னாலுமே இந்த ஃப்ரண்ட்டில் இந்த சென்டரில் நீங்கள் கொஞ்சம் பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற பார்ட்டிஷனில் இருக்கிற ஹேரை வந்து அதுலேருந்து பாதி எடுத்து இந்த ரைட் சைடுக்கு கொடுத்துருங்க. ஸோ இப்படி எடுத்து விட்டுருங்க. அண்ட் இதே மாதிரி தான் இதே மாதிரி ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைட் கொடுத்துட்டு ஸோ லெஃப்ட்லேருந்து ரைட். ஸோ இந்த நீங்கள் வந்து பின்னுறப்போ கொஞ்சம் லூஸாக பின்னுங்க. ரொம்ப டைட்டாக பின்னிங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியும். ஸோ இந்த ஹேர்ஸ்டைல் நம்ம கொஞ்சம் லூஸாக பண்ணால் தான் அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண இந்த மீதி இருக்கிற ஹேரை கொஞ்சம் கோம் பண்ணிகிட்டே பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி வெளியே வந்து நிற்கும் ஹேரு. இப்படி பண்ணிட்டதுக்கப்புறமா
லெஃப்ட்ல இருக்கிறது திரும்ப ரைட் அண்ட் ரைட்ல இருந்து திரும்ப லெஃப்ட், லெஃப்ட்ல இருந்து திரும்ப ரைட் அண்ட் ரைட்ல இருந்து லெஃப்ட். ஸோ இது மாதிரி நான் ஃபுல் ஹேருக்கும் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் நமக்கு முடிஞ்சிருச்சு. நான் அழகா பின்னிட்டு ஒரு பேண்ட் வச்சு போட்டுட்டேன். நீங்க வந்து இது ஃபுல்லா பண்ணீங்களா கூட நல்லா தான் இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ இதுலேயே விட்டுட்டேன், சிம்பிளா இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க பண்ணதுக்கு அப்புறமா கூட இந்த ஹேர்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்படி எடுத்து விட்டீங்க அப்படின்னா கூட இன்னும் அழகா இருக்கும். லைட்டா, ரொம்ப இல்லாம லைட்டா எடுத்து விட்டுக்கோங்க. இந்த சைடு அதே மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. ரொம்ப பிடிச்சி எடுத்துட்டிங்கன்னா அசிங்கமாயிடும். கொஞ்சம் அழகாக எடுத்து விட்டுக்கோங்க. அண்ட் கொஞ்சம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த உங்களுக்கு ப்ராடாக தெரியும். இது ப்ராடாக தெரிஞ்சால் அந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. When I was looking back at you, oh how I've missed those sights. You must have missed mine too. Did you breathe me in? If you would only know that you're in my air for every second, every. ஸோ இப்போ நம்ம 5th ஹேர் ஸ்டைல் பார்க்க போகிறோம். ஸோ 5th ஹேர் ஸ்டைல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சைடில் தான் வந்து பண்ண போகிறேன். பட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்விஸ்ட்டோ எதுவும் இல்லாமல் வந்து பின்னி நம்ம எப்படி பண்ணலாம் ஹேர் ஸ்டைல் அப்படின்றத பற்றி தான் நான் காட்ட போகிறேன் உங்களுக்கு. அண்ட் இது எப்படி இருக்குது, எப்படி பண்ணுறோம் அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஹேரை வந்து நல்லா வந்து சிக்க எடுத்ததுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி அந்த ஜிக்ஸாக் மாதிரி எடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் சைடாக கூட எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் ஜிக்ஸாகாக எடுத்துட்டேன். ஸோ எடுத்ததுக்கப்புறமா அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து நம்ம ஒரு பார்ட்டிஷன் எடுக்க போகிறோம். நீங்கள் வந்து பெஸ்ட்டு அந்த டெயில் கோம் வச்சு பண்ணீங்க அப்படின்னா, பேக் டெயில் கோமில் வந்து நல்ல உங்களுக்கு அந்த பார்ட்டிஷன் வந்து அழகாக வரும். ஸோ இப்படி எடுத்துட்டதுக்கு அப்புறமா இதை கொஞ்சம் கோம் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கோங்க. நீங்கள் கையில் வச்சுருக்கிற அந்த இதை வந்து 3ஆக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி அழகாக பின்னிக்கோங்க. நம்ம வந்து எப்படியும் நார்மலாக எப்படி பின்னுவோம் அது மாதிரி ஒரு 3 இல்லைன்னா 2 அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இது கொஞ்சம் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் கொஞ்சம் டைட்டாகவும் இல்லாமல் நார்மலாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த சைடில் இருந்து ஹேர் எடுத்துக்கோங்க. திரும்ப நம்ம வந்து அதை இந்த சைடில் பண்ண போகிறோம். இதை அழகாக இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதோட இதை இது பண்ணிவிட்டு அழகாக அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இப்போ திரும்ப வந்து அடுத்து வந்து அதே மாதிரி இதில் குட்டியாக ஒரு பார்ட்டிஷன் எடுத்துக்கோங்க. இது நீங்கள் சைஸ் வந்து நீங்கள் வந்து திக்னஸ் எதுக்கு ஏற்ற உங்கள் ஹேருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் எடுக்கிறப்ப கொஞ்சம் கோம் பண்ணிட்டு எடுங்க. சில பேருக்கு ஈஸியாக கையிலே வருது அப்படின்னு நீங்கள் கையிலே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அழகாக கோம் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வேணாலும் நம்ம அடுத்தடுத்து பின்னிக்கலாம். ஸோ இந்த ஹேரோடு நீங்கள் வச்சு கொஞ்சமாக டைட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதை எடுத்துகிட்டு வந்துடுங்க. திரும்ப இந்த ஹேர் இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு திரும்ப அந்த அங்கே வந்து ஒரு பார்ட்டிஷன் எடுத்துக்கோங்க. திரும்ப அழகாக அதே மாதிரி பின்னிக்கோங்க. திரும்ப அதே மாதிரி. ஸோ இது வந்து நீங்கள் ஃபுல்லாக கூட பண்ணலாம். அதே மாதிரி அப்படி இல்லைன்னா நீங்கள் பாதியிலே கூட பண்ணிவிட்டு செக்யூர் பண்ணிவிட்டு விட்டுடலாம். ஸோ பெஸ்ட்டு கோம் பண்ணி பண்ணிங்கன்னா இந்த பின்னல் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகே. ஸோ
நான் இது வரைக்கும் எடுத்திருக்கேன். அந்த ஒரு சைடு ஃபுல்லாக எடுத்திருக்கேன். எடுத்துட்டு ஃபுல்லாக வந்து பின்னிட்டேன். ஸோ மீதி இருக்கிற இது வந்து நான் அழகாக அப்படியே இதோடய பின்னிக்கிறேன். இது நீங்கள் எட்டுக்கால் சடை மாதிரியும் போட்டுக்கலாம், இல்லைன்னா நார்மலாக கூட பின்னிக்கலாம். நான் நார்மலாக பின்னிக்கிறேன். ஸோ வந்து இப்போ வந்து ஒரு சைடு ஃபுல்லாக நம்ம அழகாக பின்னிட்டோம். பின்னதுக்கு அப்புறமா இதை வந்து கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சம் கையிலே பிடிச்சிக்கோங்க. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மீதி இருக்கிற ஹேரை வந்து நம்ம அழகாக கோம் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம அழகாக செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு பேண்ட் மாதிரி போட்டு சும்மா அப்படியே வச்சுருக்கேன். என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மீதி இருக்கிற ஹேரை வந்து அழகா கோம் பண்ணிக்கோங்க. அழகா கோம் பண்ணிட்டு இப்ப நீங்க சைட்ல போட்டத என்ன பண்ணோம் அப்படின்னா, அப்படியே வந்து இதுல வந்து ரோல் பண்ணிடுங்க. ஸோ நல்லா டைட்டாக நீங்கள் உங்களுக்கு கீழே வேணுனாலும் கீழே தள்ளி ரோல் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை மேலேயே வேணும் அப்படின்னா மேலேயே கூட நீங்கள் ரோல் பண்ணி அழகாக வச்சுக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் இதுவாக ரோல் பண்ணிக்கிறேன். ரோல் பண்ணிவிட்டு நான் அழகாக அதை வந்து ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை ஃபுல்லாக எடுத்துட்டு இதில் வந்து மீதி இருக்கிற ஹேரில் வந்து ரோல் பண்ணிட்டேன். ரோல் பண்ணிட்டு கீழே வந்து ஒரு சேஃப்டி பின்னோ ஏதோ வச்சு நான் வந்து செக்யூர் பண்ணிக்கிறேன். டைட்டாக செக்யூர் பண்ணிட்டு அடுத்து அது மேலே நம்ம ரப்பர் பேண்ட் போடணும் அப்படின்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா அதுவே உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால தேவை கிடையாது. ஸோ நான் சும்மா ஒரு இதுக்காக போட்டிருக்கேன். கீழே இருக்கிற பேலன்ஸ் ஹேரை அழகாக வந்து நீங்கள் கோம் பண்ணிக்கோங்க. கோம் பண்ணிட்டு கோம் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பின்னல் மாதிரி நீங்க இந்த சைட்லயும் வந்து அழகா பண்ணலாம். ஸோ நான் ஒரு சைட்ல தான் பண்ணிருக்கேன். இது ஒரு சைடு பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். நீங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா ரெண்டு சைட்ல பண்ணிட்டு கூட லூஸ் ஹேர் விட்டுக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட 5th ஹேர் ஸ்டைல். I think it all came back when I was looking back at you. Oh, how I've missed those sights. You must have missed mine too. Did you breathe me in? சோ இந்த 5 ஹேர் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். Thanks for watching.